நான் இன்னைக்கு காரைக்குடிக்கு வந்திருக்கேங்க. காரைக்குடியில் சிங்கம் கார்ஸுக்கு வந்திருக்கேன். சிங்கம் கார்ஸில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்டீரியர் இன்டீரியரும் வேகமாகவும் காமிச்சிறேன். அதே சமயம் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ், வருஷம், மாடல்ஸ் எல்லாத்தையுமே வேகமாக காமிச்சிறேன். அதுக்கு முன்னாடி நம்மள்ட்ட இப்போ இங்கே என்னென்ன காருகள்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துருவோம். ஷார்ட்ஸ் வீடியோ நம்ம இன்ஸ்டாகிராம்லேயும் போட்டிருக்கேன். அதே மாதிரி யூடியூப் ஷார்ட்ஸ்லேயும் வரும். ஷார்ட்ஸ்லேயும் பார்க்கணுன்னாலும் பார்க்கலாம். ஃபுல் வீடியோவும் உங்களுக்கு வேகமாக காமிச்சிடுறேங்க. இங்கே என்னென்ன கார்கள்லாம் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட்டில் உங்களுக்கு XUV 500 ஒரு குவாலிட்டியான வெஹிக்கிளுங்க. XUV 500 ஒரு குவாலிட்டியான வெஹிக்கிள் இருக்குங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரிட்ஸ் ஒன்று பார்க்குறோம். அடுத்து ஈகோ ஒன்று பார்க்க போகிறோம். இந்த சைட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு XUV 500. இந்த வண்டி இந்த கலர் வந்து சில்வராக இருந்தாலும் நல்லா இருக்குது. அடுத்து எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருப்பீங்க, குவாலிஸ் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. ஒரு டயத்தில் குவாலிஸும் பயங்கர மூவ்மெண்ட்டாக இருந்துச்சு. இப்போ குவாலிஸ் இருக்குது. அடுத்து ஒரு i20 இருக்குது. என்னுடைய ஃபேவரட், உங்களுடைய ஃபேவரட், மக்களுக்கு ரொம்ப பிடிச்ச காரு எர்டிகா இருக்குது. 2014 நல்லா இருக்குது அவுட்லுக்கு. எல்லாத்தையும் நம்ம இந்த வண்டியை கொஞ்சம் குவாலிட்டியாக செக் பண்ணிடுவோம். அடுத்து நம்மளுடைய லோ பட்ஜெட் கார்கள் உங்களுக்கு அல்டோ இருக்குது, இயான் இருக்குது, i10 இருக்குது, டாட்டாவில் மான்சா இருக்குது, இங்கிட்ட ஒரு ஆட்டோமேட்டிக் i10 இருக்குது, அடுத்து ஒரு அல்டோ 800 இருக்குது, லக்ஸுரி கார் வெர்னா இருக்குது, ஹேட்ச்பேக் SUV எஸ்ப்ரெஸோ இருக்குது, ஃபோர்டு ஃபிகோ இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒரு லோ பட்ஜெட் கேட்டகரியில் ஒரு குவாலிட்டியான வெஹிக்கிள். இவ்வளோ கார்களுடைய இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்லாம் வேகமாகவே நம்ம பார்த்துருவோம். வணக்கம், நான் உங்கள் வெற்றிச்சோட. நீங்கள் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருப்பீங்க, நம்புறேன். சூப்பராக இருக்கணும். வாங்க இங்கே உள்ள கார்களுடைய ப்ரைஸ் டீட்டெயிலாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய வீடியோக்கு எப்பவும் போல ஒரு பெரிய லைக் பண்ணி என்னுடைய சின்ன இதயத்துக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு லைக்கு தான் எனக்கு தமிழ்நாடு ஃபுல்லாகவும் உங்களுக்கு ஒரு நல்ல பட்ஜெட்டில் நல்ல குவாலிட்டியான கார்களில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய லோ பட்ஜெட்லேயும் கொண்டாந்து சேர்க்கறதுக்கு எனக்கு ஒரு பாலமாக இருக்கும். உங்களுடைய ஆதரவுனால இப்போ நிறைய கம்பெனிகள் வந்து நமக்காக லோ பட்ஜெட்லேயும் கேட்டகரியில் தேடிக்கிட்டு இருக்காங்க. கூடிய விரைவில் அவங்களாம் சப்போர்ட் பண்ணும்போது உங்களுக்கும் நல்ல கார்கள் கிடைக்கும். உடைய சேனல் மூலமாக உங்களுக்கு கிடைக்கிறதுல எனக்கு ஒரு வகையான பெருமை தாங்க. ஸோ வாங்க இங்கே உள்ள கார்கள்லாம் பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது மாருதி சுசுகியில் ரிட்ஸுங்க. டீசல் வெர்ஷன் இன்ஜினுங்க. LDA VDA கன்வெர்ட்டில் இருக்குங்க. 2016 2 ஓனருக்கு இன்சூரன்ஸ் லைவ்ல தான் இருக்குது. 1,36,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. வாங்க இந்த காரை சுற்றி பார்த்துருவோம். அவுட்லுக் பார்க்குறீங்க, பேக் வியூ, பேக் டயரு 70% இருக்கும். ஃப்ரண்ட் புது டயரு, ஃப்ரண்ட் முகப்பு. இது வந்து தூசிங்க, அதனால் அழுக்குன்னு வச்சிட வேண்டாம். சைடு வியூ, ஃப்ரண்ட் 2 பவர் விண்டோ இருக்குது. பேக்லேயும் நம்ம பார்த்துக்குறோம். ஒரு ஆண்ட்ராய்டு கலர் டிஸ்பிளே போட்டிருக்காங்க உங்களுக்கு. பேக்கில் மேனுவல் விண்டோ தாங்க. உள்ள இன்டீரியர்லாம் கொஞ்சம் பார்க்க டீசெண்டாக இருக்குது. மாருதி சுசுகிக்கு 2016 2 ஓனர் இன்சூரன்ஸ் லைஃப். கிலோமீட்டர் 1,36,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. டீசல் வேரியன்ட் LDA VDA கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. விலை எவ்வளோ கேட்குறாங்க அப்படின்னா 3,60,000. நேரில் வாங்க, ஏதாவது சின்னதாக நெகோசியேட் பண்ணி எடுத்துக்கலாம். இன்னைக்கு முகத்தில் ஒரு செழிப்பு இருக்காது. ஏன்னா எனக்கு இந்த சைனஸ் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது. அதனால ரோஸ் ஒரு மாதிரி அரிச்சிக்கிட்டே இருக்குது. ஸோ வாங்க அடுத்த கார்களை பார்க்கலாம். அடுத்து ஒரு குவாலிட்டியான XUV 500ங்க. W8 செம்மையாக இருக்குது. இந்த காருடைய எக்ஸ்டீரியர் இன்டீரியர் நீங்கள் முழுசாக பாருங்கள். பார்த்துட்டு இதோடைய விலையை நம்ம முடிவு பண்ணிக்கலாம். XUV 500 W8ங்க. 2012 சிங்கிள் ஓனர். 1,40,000 கிலோமீட்டர் கம்பெனி சர்வீஸுங்க. உள்ளே க்ளீன் பண்ணாமல் இருக்குது. பட் இருந்தாலும் அதோடைய குவாலிட்டியை நம்ம நேரடியாக பார்க்கலாம் வாங்க. சிவகங்கை ரிஜிஸ்ட்ரேஷன் தான், காரைக்குடியில் தான் இருக்குது. காரைக்குடி சிவகங்கை எல்லாம் ஒரே மாவட்டம் தானே. ஸோ ஃபஸ்ட்டு அப்படியே லைவாக நீங்கள் வந்து அந்த பம்பர்ஸோடைய குவாலிட்டி, சைடில் உள்ள குவாலிட்டியில் நீங்கள் பாருங்கள். சைடு பெண்டரு, அந்த குவாலிட்டி, அந்த கீழே உள்ள பம்பர்ஸோடைய குவாலிட்டி நீங்கள் பார்த்தீங்கனாலே அதோடைய உண்மையான அழகு தெரியும். இந்த வண்டிக்கு கொஞ்சம் நான் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் காமிச்சிருப்பேன். அவ்வளோ சூப்பராக இருக்குது, அதனால தான். வாங்க அப்படியே பார்ப்போம். W8 பேட்சிங் இங்கே இருக்கு. ஸோ ஃப்ரெண்ட் 4 டயருமே ஒரு ஆவரேஜாக இருக்குது. ஆவரேஜ்னு சொல்ல முடியாது, 90% இருக்குன்னு சொல்லலாமா, 80% சொல்லலாம். ரன்னிங் போர்டுடைய குவாலிட்டியெல்லாம் நீங்களே பாருங்கள். டோட்டல் அவுட்லுக் நம்ம பார்த்துருவோம். ஒரு குவாலிட்டியான வெஹிக்கிளுங்க. 2012 சிங்கிள் ஓனர். இன்றைக்கி இருக்க சுச்சுவேஷனுக்கு இந்த குவாலிட்டியில் அந்த 2012 எடுக்க முடியாது. என்னுடைய கருத்து தான், எல்லாம் இங்கே வந்து ஷோரூம் கருத்து கிடையாது, என்னுடைய ஒப்பீனியன் தான். எனக்கு தெரிஞ்சு, ஏன்னா நிறைய இடத்துக்கு போகிறோம், நிறைய வண்டிகளை பார்க்குறோம், பல பலன்னு இருந்தாலும் அந்த குவாலிட்டி அப்படிங்கிறது நம்ம இதில் அந்த அழுக்கு இருக்கிறனால தான் உங்களுக்கு சொன்னேன். அந்த சீட் கவருடைய உண்மையான தரத்தை பாருங்களேங்க. பீப்புளர்லேயே உங்களுக்கு ஏசி வண்டிலாம் வச்சுருப்பாங்க இந்த லக்ஸரியில்.
ஏசி ஸ்க்ரோல் பண்ணி அந்த பேக் சீட்டும் எவ்வளோ லக்ஸரி அப்புறம் இந்த பட்ஜெட்டுக்கு எனக்கு ஓகே தான். ஆனால் இந்த மாடலுக்கு இந்த நம்ம சொல்ல போகிற பட்ஜெட் உங்களுக்கு கூடுதலாக தாங்க தெரியும். அது இல்லாமல் அப்புறம் கீழே வந்து நீ சொல்கிற கார் எல்லாமே கூடுதலாக தான் தெரியுதுன்னு சொல்லாமல், பட்டு எனக்கு தெரிஞ்ச நிறைய கார்கள்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஆன்லைனில் சொல்லியிருப்பேன் ஒரு ரேட்டு, அது நெகோசியல் பண்ணி ஒரு ரேட்டுக்கு முடியலை. எனக்கு ரீசனபிளாக தான் நிறையா கார்கள் படுது. பட் நெகோசியபிள்ங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் நெகோசியபிள் பண்ணி பேசி எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், பட்டன்ஸுடைய யூசேஜ், ஏர் பேக்குடைய யூசேஜ், ஸ்க்ரூஸ் கண்ட்ரோல்ஸு, ஸ்டேரிங்குடைய அந்த அந்த குவாலிட்டி நீங்களே பாருங்கள். இதே டேஷ்போர்டு வந்து கொஞ்சம் யூசேஜ்லாம் கண்ணா பின்னா நான் இருந்தால் எவ்வளோ ஏதோ இருந்திருக்கும் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. XUV 500 2012 சிங்கிள் ஓனர் 1,40,000 கிலோமீட்டர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு இருக்குது. W8 இந்த வண்டி எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு குவாலிட்டி வண்டி. இந்த வண்டியை நீங்கள் வந்து ஒரு XUV எடுக்கணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு நேரில் வந்து வண்டியை ஓட்டி பார்த்தீங்கன்னா நிச்சயமாக பிடிக்கும். இப்போ இந்த வண்டிக்கு எவ்வளோங்க விலை கோட் பண்ணுறாங்கன்னா 7 லட்ச ரூபா விலை கோட் பண்ணுறாங்க. நெகோசியபிள் ரேட்டு தான். 7 லட்ச ரூபா கொஞ்சம் உங்களுக்கு அதிகமாக தெரியலாம். ஆனால் காருடைய குவாலிட்டிக்கு நீங்கள் வந்து பாருங்கள், ஓட்டி பாருங்கள், உங்கள் மனசுக்கு பிடிக்கும். வாங்க அடுத்த காருங்களை மாருதி சுசுகியில் ஈகோங்க. ஒரு 5 ஸ்டார் ஏசி வண்டி, கமர்ஷியல் பர்பஸுக்கும் சரி சொந்த யூஸுக்கும் சரி என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு காரு. ஈகோ 2019 சிங்கிள் ஓனருங்க. 82,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. காருடைய குவாலிட்டி வேகமாக சைடு பார்த்துருவோம். எடுத்து பம்பர்ஸ் எல்லாமே குவாலிட்டியாக இருக்குங்க. மேலே லக்கேஜ் கேரி வச்சுருக்காங்க. 4 டயர் புது டயர் பேண்ட் கண்டிஷனில் இருக்குது. இங்கே பேக் டயர் புதுசு, ஃப்ரண்ட்லையும் ஒரு புது டயர் பேண்ட் கண்டிஷனில் தான் இருக்குது. பேக் சீட்டுமே நல்ல லென்த்தாக இருக்குது பாருங்க. ஃப்ரண்டு எல்லாமே அருமையாக இருக்குது. வெல்வெட்டு சீட்டு போட்டிருக்காங்க. TN 55 வண்டி தான், புதுக்கோட்டை. ரெண்டாயிரத்தி 19 சிங்கிள் ஓனர் 79,000 கிலோமீட்டர் ஓடி கிலோமீட்டருக்கு ஏசி இருக்குங்க. ஃப்ரண்ட் பம்பரு, பேக் பம்பரு, லக்கேஜ் கேரியர், ஒரு ஃபுல் ஃபிட்டிங். அதாவது பம்பர் தான் வைக்கக்கூடாதுன்னு சொன்னாலும் ஆனால் அதுக்கான ஒரு வேல்யூ இருக்குல்ல, நல்ல புது பம்பராக தான் இருக்குது. விலை பார்த்தீங்க அப்படின்னா 4,50,000 ரூபா விலை கேட்குறாங்க. வாங்க நேரில் வாங்க, பேசி பாருங்கள். ஒரு நல்ல ரேட்டுக்கு அடைஞ்சிச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் தானே. அடுத்த கார் பார்க்கலாம். எனக்கு உண்மைக்குமே ரொம்ப சலதோஷமாக இருக்கிறதுனால ரொம்ப சிரிப்பை வர வச்சு பேச வேண்டியதாக இருக்குங்க. ஸோ எனக்கு இந்த வண்டியை பார்த்தாலே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருதுங்க. எர்டிகா 2014 2 ஓனருங்க. VDI டீசல் வேரியன்ட் 1,90,000 கிலோமீட்டருக்கு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு இருக்குங்க. வாங்க இந்த காரையை சுற்றி பார்த்துருவோம். இந்த சைடில் கிளாஸ் மாற்றிருக்காங்க போல், பட் இருந்தாலும் 2 கிளாஸே மாற்றிருக்கலாம், குவாலிட்டியாக இருக்கும். உனக்கு என்னப்பா காசு யார் பண்ணுறது அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஓகே, பம்பர்ஸ்லாம் எப்படி இருக்குது? பம்பர்ஸ்லாம் குவாலிட்டி நல்லா இருக்குங்க. இந்த சைட்லேயும் பம்பர்ஸ் நல்லா இருக்குது. காரோடைய அவுட்லுக் டோட்டல் அவுட்லுக் நல்லா இருக்குங்க. ஒரு லக்கேஜ் கேரியர், ஃப்ரண்ட் டயர் ஒரு 80% சொல்லலாம். ஸ்டீல் வீல் தான், அலை வீல் கிடையாது. வீல் கப் போட்டிருக்காங்க. பேக் டயரும் ஒரு 70% டயர் சொல்லலாம். சைடு பார்ப்போம். எர்டிகா ரோடு ஓப்பனிங். இங்கேருந்து பார்க்கல இன்னும் ரொம்ப தேய்ச்ச மாதிரிச்சு. அது ஆக்சுவலாக கலர் இப்படி தான் இருக்குது. டேஷ்போர்டுடைய குவாலிட்டி சூப்பராக இருக்குங்க. எல்லாமே தரமாக இருக்குங்க. கம்பெனி சர்வீஸ் வெஹிக்கிளில் இது ஒரு விஷயம் என்னென்னா, ஓட்டலாம், அதாவது எடுக்கலாம். சர்வீஸ்லாம் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது கம்பெனி சர்வீஸில். பேக் பம்பர் பாருங்கள் எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குன்னு. குவாலிட்டியாக இருக்குன்னு உடஞ்சிருக்கு குவாலிட்டியாக இருக்கான் அப்படின்னு கேட்கக்கூடாது. ஓகே தான், இதுவே சென்சார்ஸ் இல்லை. சைடு வியூவும் பார்ப்போம். எர்டிகா 2014 2 ஓனரு. VDI 1,90,000 கிலோமீட்டர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு இருக்குது. இந்த வண்டிக்கு விலை எவ்வளோ கேட்குறான்னு பார்த்தீங்கன்னா 6,50,000 ரூபா விலை கேட்குறாங்க. நேரடியாக விசிட் பண்ணி பாருங்கள், வண்டியுடைய குவாலிட்டியை செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் மனசுக்கு பிடிக்கும். வாங்க அடுத்த கார்களை பார்க்கலாம். ஹேட்ச்பேக் ரேஞ்சில் ஒரு SUV நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு எஸ்ப்ரெஸோ தான். எல்லா விதமான கனவுகளையும் பட்ஜெட்டில் கொண்ட கம்பெனினா மாருதி சுசுகி தான். ஸோ அந்த வகையில் இது பார்த்தீங்கன்னா எஸ்ப்ரெஸோங்க. மாருதி சுசுகி எஸ்ப்ரெஸோ 2019க்கு 20ங்க. சிங்கிள் ஓனர் 82,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. என்னதான் இருந்தாலும் காருடைய குவாலிட்டி நம்ம பார்க்கலாம்.
நீட்டாக இருக்கனால கொஞ்சம் இதாக இருக்கும். டயர் பாயிண்ட் அந்த சைடில் போயிடுவோம். சரி, நல்லா இருக்குங்க. எஸ்ப்ரெஸோ எனக்கு பேசிக்காக ரொம்ப அந்த வீல் ஆர்ச் மாதிரியே டிசைன் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஏர் பேக் வந்துடுது, ஒரு மியூசிக் சிஸ்டம், ஏசி வந்துட்டு 5 ஸ்பீட் மேனுவல் கியர், டேஷ்போர்டுடைய குவாலிட்டி ஓகே. எஸ்ப்ரெஸோங்கிறது ஹேட்ச்பேக் ரேஞ்சில் ஒரு எஸ்யூவி பெஸ்ட்டு கார் நான் சொல்லுவேன். ஏன்னா ஹைட்டும் வேணும், எனக்கு காலுடைய அண்டர் சைஸும் எனக்கு ரொம்ப குன்னிக்கிட்டு இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு. அதுவும் லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷனாக இருக்குது, காரைக்குடி சிவகங்கை ரிஜிஸ்ட்ரேஷனு. ஸோ 2019-20 மாடலும் லேட்டஸ்ட் மாடல், சிங்கிள் ஓனரு, 52,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. விலையும் பார்த்தீங்கன்னா 4,50,000 கோட் பண்ணுறாங்க. ஓகே தான், பெஸ்ட் ரேட்டு. வாங்க, சின்னதாக நெகோசியல் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்த கார்களை நம்ம பார்க்கலாம் வாங்க. அடுத்து ஒரு வெர்னாங்க. வெர்னா செம்ம கலர் நல்லா இருக்குது. இந்த கலர் எல்லாருக்கும் அவ்வளோ சீக்கிரம் எடுத்துட மாட்டாங்க. ஃபேஷனை விரும்புகிறவங்க, ஒரு தனித்துவமாக இருக்கணும் நம்மளோட கார் அப்படின்னு வச்சு விருப்பம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு அகலமான தார் ரோட்டில் நல்ல மரங்கள் இறந்தது. இப்போ காரைக்குடியில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த அழகப்பா காலேஜுடைய ரோடு இருக்குல்ல, அந்த இடத்துலலாம் கொண்டு இந்த காரை ஒரு ஸ்லோ மோஷனில் ஓட்டினோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த லக்ஸரி கார் செடான்னாலே ஒரு ஸ்லோ மோஷன் தான். அப்படி மெதுவாக அப்படி கப்பலை கொண்டு அப்படி தண்ணிக்குள்ள நிப்பாட்டின மாதிரி. சரி, ஓவரா புகழாதப்பா, ரேட்டை சொல்லுப்பான்னு சொல்லாமல் 2012-13 வெர்னா 2 ஓனர், 1,40,000 கிலோமீட்டர் ஓடிக்கு, டீசல் வேரியன்ட். இந்த காரை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். டஸ்ட்டாக தான் இருக்குது. டஸ்ட்டாக இருக்கிறதுனால நீங்கள் அதை வந்து நினச்சிக்கிற வேண்டாம், தொடச்சோம்னா சரியாயிடும். காருடைய யதார்த்த லுக்கு நம்ம பார்க்குறது தான் எப்போவுமே அழகு. ப்ளூடிக் வேரியன்ட் இது. உங்களுக்கு பிளாக் கலரில் ஒரு அலாய் வீல் வந்துடுது. இந்த சைட்லேயும் பாருங்க இல்லைங்க, என்னென்ன ஆப்ஷன்ஸ் வந்துடுதுன்னு உள்ளே போய் பார்த்துருவோம். எங்கப்பா ஆப்ஷன்ஸ் என்ன, ஃபுல் ஆப்ஷன் வண்டிங்க அது. பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக்கு, கச்சச்சா டேஷ்போர்டுடைய குவாலிட்டி. எங்க வெளியில் அந்த நூண்டு அழுக்கு தாங்க அந்த காருடைய அழகு அப்படி எடுத்துருது. பர்பிள் கலர். லக்ஸரி விரும்புகிறவங்களுக்கு என்னை பொறுத்தவரையும் பெஸ்ட்டு கார். லக்ஸரி விரும்புகிறவங்க கிடையாது, அதிகமாக இப்போ இந்த வயசானவங்களாம் இருக்காங்களே, இந்த சைடு வியூவும் பார்த்துருங்க. ஓரளவு நான் அப்படியே பேச்சுவாக்கில் நீங்கள் அங்கே சைட்லேயும் பாருங்கள். மிரரில் தான் அந்த கலர் இருக்குது, ஆனால் இந்த கலரே நல்லா இருக்குது. இந்த அந்த சைடில் உள்ள மிரரும் இந்த கலர்லேருந்து தான் நல்லா இருந்திருக்கும். சரிதா, அதான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. ஸ்டிக்கரிங் நல்லா பண்ணியிருக்காங்க. பட் யாரோ ஒரு யங்ஸ்டர் தான் அந்த வண்டியை வச்சுருந்துருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்டிக்கரிங்லாம் பண்ணியிருக்கல, பார்க்கல தெரியுது. ஸோ இந்த வண்டி யாரெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் உடல் வந்து அதை குலுங்காமல் போகணும் அப்படின்னு நினைக்கிற அந்த வயசானவங்க, அவங்களுக்கு செட் ஆகும். யங்ஸ்டர்ஸுக்கும், யங்ஸ்டர்ஸ்லேயே 2 விதமான யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. சிலவங்க இந்த லக்ஸரி விரும்புகிறவங்க இருப்பாங்க, சிலவங்க ரக்கடாக இருக்கணும்னு விரும்புவாங்க. இந்த மாதிரியான காருகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா லக்ஸரியையும் சொகுசையும் விரும்பக்கூடிய யங்ஸ்டர்ஸுக்கு செம சூப்பராக இருக்கும். ரக்கடாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க ஸ்கார்பியோ, XUV 500 அந்த மாதிரியான கார்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த வண்டிக்கு எவ்வளோங்க விலை கேட்குறான்னு பார்த்தீங்கன்னா, 2012-13 2 ஓனர், 1,40,000 கிலோமீட்டருக்கு, டீசல் வேரியன்ட், 3,80,000 கேட்குறாங்க. வாங்க, நேரில் வாங்க, நெகோசியேட் பண்ணலாம். T76 தான். அடுத்த ஒரு லோ பட்ஜெட் ஃபேமிலி கார், நமக்கு ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாரும் வீட்லேயும் நிற்கணுங்க. ஆல்டோ 800ங்க, 2013-14 2 ஓனருங்க. 2013-14 2 ஓனர், 95,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ஆல்டோ, தஞ்சாவூர் ரிஜிஸ்ட்ரேஷன். எனக்கு ரீவேல்யூவேஷன்லாம் பற்றிலாம் கவலை இல்லை தம்பி, எனக்கு கலரை பற்றியும் கவலை இல்லை. எனக்கு ஒரு கார், குவாலிட்டியான வெஹிக்கிள் வேணும் அப்படின்னா இது ஒரு பெஸ்ட் கார், பெஸ்ட் ஆப்ஷன் சொல்லுவேன் என்னை பொறுத்த வரைக்கும். ஃப்ரண்ட் 2 புது டயர் பேண்ட் கண்டிஷனில் இருக்குது. பேக்கில் ஒரு 60% சொல்லலாம். வீல் கப் போடலைங்கிறனால ஒரு மாதிரி தெரியலாம். ஓகே, அவுட்லுக்கு ஓகே தான். சீட் ஹைட் ஏற்றிருக்காங்க, உட்காந்துருக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குன்னு ஹைட் ஏற்றிருப்பாங்க போல். சரிதுங்க, ஹேட்ச்பேக்கு தானே, ஹேட்ச்பேக்லேயே சின்ன கார் இதெல்லாம். பேக்கில் வந்து மேனுவல் விண்டோ தான். ஓகே, அவுட்லுக் அந்த சைட்லையும் பார்த்துருவோம் உங்களுக்கு.
13க்கு 14 2 ஓனர் 95,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. 2,60,000 ரூபாய் விலை கேட்குறாங்க. 2,60,000 தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து ஒரு i10ங்க. வண்டி நம்பர் சூப்பரான நம்பர். இது போன வீடியோல வந்துச்சுங்க. 64 64 63 வண்டி நம்பர். i10 ஆட்டோமேட்டிக் மேக்ஸிமம் அவ்வளோ சீக்கிரம் எடுக்க மாட்டாங்க. அதாவது எப்படின்னா நிறைய பேருக்கு தெரியாது. அந்த லக்ஸரியை விரும்புறவங்க, ரெகுலராக டிராஃபிக்ல யூஸ் பண்றவங்களுக்கு ஆட்டோமேட்டிக் பயன் தெரியும். இருந்தாலும் 2011 3 ஓனருங்க. i10 ஆட்டோமேட்டிக்கு. கொஞ்சம் ஓரளவு அவுட்ல காட்டுறேங்க. டயர் பேண்ட் ஃப்ரண்ட் ரெண்டு புது டயர் பேண்டுங்க. பேக்கில் ஒரு ஆவரேஜாக இருக்குங்க. உங்களுக்கு பெரிய ஆண்ட்ராய்ட் செட் போட்டிருக்காங்க. அதை விரும்புகிறவங்க தான் வேகமாக ஓடியாந்து எடுப்பாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு எல்லாமே ஒரிஜினலாக இருக்குது. சேல்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் நிறைய பேர் அதுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. அது மாதிரி தேவையில்லாமல் உங்களுக்கு மிஸ் ஆயிடாமல் முடிஞ்சிச்சுன்னா வேகமாக எடுத்துங்க. 2011 3 ஓனர் 2,25,000 கேட்குறாங்க. 2,20,000 விஸ்டா ஒன்று நிற்குது. இதுவும் போன வீடியோவில் போட்டிருப்பேன். இந்த வீடியோவில் டீட்டெயில்ஸ் வாங்குறதுக்குலாம் அண்ணன் மறந்துட்டு போயிட்டாரு. ஸோ உங்களுக்கு விஸ்டா தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஆப்ஷன், நல்ல வண்டி. i10 2011 மேக்னா 2011க்கு 12ங்க. 2 ஓனருங்க. 70,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. காருடைய குவாலிட்டி நம்ம செக் பண்ணுவோம். எல்லாமே லோ பட்ஜெட் தான் இந்த டைம். இதுவும் டயர் பேண்ட் எல்லாமே நல்லா இருக்குங்க. இங்கே உள்ள வண்டி நான் பார்த்த வரைக்கும் இந்த வண்டி டயர் பேண்ட் மாற்றணுங்கிற கண்டிஷனில் இல்லைங்க. எல்லாமே மேக்னா வேரியண்ட்டுங்க. மேக்னா கப்பா 2 எல்லாமே ரிமோட் கண்ட்ரோல் தான். இன்டீரியரு கம்க 5 ஸ்பீட் மேனுவலுக்கு இது. பட்ஜெட்டு எனக்கு ஓகே தான். இந்த பட்ஜெட்டில் வந்து கார் குவாலிட்டியாக இருக்கான்னு மட்டும் நீங்கள் பார்த்தா போதும். இந்த அந்த கார் குவாலிட்டியாக இருந்துச்சுன்னா அந்த பட்ஜெட் தாராளமாக நல்லாயிருக்கும். என்னுடைய அவுட்லுக்கு இன்டீரியர்லாம் நல்லா இருக்குது. நேரில் வாங்க, விசிட் பண்ணி பாருங்கள். 2011க்கு 12 2 ஓனர். விலை எவ்வளோ கேட்குறாங்கன்னா 2,50,000 ரூபா விலை கேட்குறாங்க. 79,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. 70,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. 2,50,000. வாங்க நேரில் வாங்க, வண்டியை செக் பண்ணி பாருங்க. கொஞ்சம் நான் சின்னதாக நெகோசியேட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். வாங்க அடுத்த காருக்கு பார்க்கலாம். அடுத்து ஒரு எப்படி சொல்றது, எல்லாருக்குமே பிடிச்ச கலருங்க. இயானு 2013 மாடல் சிங்கிள் ஓனர் 56,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ஃபர்ஸ்ட் லுக்கே நல்லா இருக்கு. வாங்க இருந்தாலும் எக்ஸ்டீரியர்லாம் சுற்றி பார்த்துட்டு இதோட விலையை பார்க்கலாம். இந்த பட்ஜெட்டுக்கு எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டாக இருக்குங்க. கலர் நல்லா இருக்குது, எடுப்பாக இருக்குது. ஸோ பம்பர்ஸ்லாம் பார்க்க குவாலிட்டியாக இருக்குங்க. டயர் பேண்ட் புது டயர் பேண்ட்டு. பேக்கில் வந்து ஆவரேஜாக இருக்கும். ஆமாங்க, பேக்கில் கொஞ்சம் ஆவரேஜாக தாங்க இருக்குது. விண்டோ மேனுவல் விண்டோ தான். சேஃப்டி சிஸ்டம், ஏர் பேக்கு இது கிடையாது. ஆனால் ரிமோட் கண்ட்ரோல் இருக்குதுக்கு. ஸோ சீட்ஸுடைய குவாலிட்டி 10 ரூபா பிரச்சனை இல்லை. நமக்கு தேவை கார் குவாலிட்டியாக இருக்கா. 10 ரூபா கூட கொடுத்து எடுத்தாலும் கார் குவாலிட்டியாக இருக்கணும். ஏன்னா ஒரு காரை தேடி அலையிறது விட அடுக்கி வச்சுருக்காங்க டிலைட் ப்ளஸ்ஸு. அப்படிங்கும்போது வந்து பார்க்குறோம். இந்த இடத்துக்கு இப்போ நான் என்னுடைய வீடியோ பார்க்குறீங்க, ஃபர்ஸ்ட் லுக் நல்லா இருக்குது, சரி பரவாயில்ல இந்த வண்டி நல்லா இருக்குது ஓகே அப்படின்னு தெரியுதா. ஒரு 4-5 ஆப்ஷன்ஸ் இருக்குது. 2 குண்டாய் i10 இருக்குது, அல்டோ இருக்குது, கியான் இருக்குது. ஸோ 4-5 கார் காமிச்சிருக்கேன்ல, இந்த காரில் பெஸ்ட்டான கார்கள் இருக்குன்னு நேரடியாக வர்றீங்க. ஒரு 10 நிமிஷம் 1/2 மணி நேரத்தில் வண்டியை செக் பண்ணி பார்க்குறேன். மனசுக்கு பிடிச்சி போச்சுன்னா 5-10 பார்க்காம வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். இல்லைன்னா 1 நாள் 2 நாள் 1 மாதம் 4 மாதம் 5 மாதம் நானே பார்த்து தேடிக்கு தான் இருக்கேன். உங்களுக்கும் நல்ல கார்களை லிஸ்ட் பண்ணணும்னு. பட் நிறைய கார்கள் வருது, உங்களுக்கு அதை நான் வாங்கி கொடுக்கறதுக்கான சுச்சுவேஷன் அமைய மாட்டேங்குது. சரி நம்ம வாங்கி கொடுக்கணும்னாலும் நம்மளுக்குடைய உங்களுக்கு தெரியும், நம்ம வீடியோ எடுத்துக்கிட்டு அலைகிறதுனால அதையும் செய்ய முடியல. ஷோரூம்ஸில் அதனால தான் வீடியோ போட்டிருக்கேன், அங்கே போய் பாருங்கட்டு அதோட பாட்டிக்கிறது. பட் இருந்தாலும் என்னுடைய நேரடி கான்டாக்டில் உங்களுக்கு நல்ல கார்கள் லிஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நல்ல கார் நல்ல கார்கள் தான், நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். பட் உங்களுக்கு இது தனிப்பட்ட ஒப்பீனியனாக சொல்கிறேன். கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு அதை கூடிய விரைவில் பண்ணுவோம். ஏன்னா 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க. இதுக்கு மேலேயும் நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். பார்ப்போம். சரிங்க, 2013 சிங்கிள் ஓனர் 56,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. எரா 4 விண்டோவும் மேனுவல் விண்டோ தான், ஏசி டைப்பு. 2,50,000 ரூபா விலை கேட்குறாங்க நம்ம காரைக்குடி சிங்கம் கார்ஸில். ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு வந்து அலையாமல் வந்து பார்க்கணும், எனக்கு லோ பட்ஜெட்டில் தேடணும்னா இந்த கார் எனக்கு பெஸ்ட்டாக இருக்குங்க. பட்ஜெட்டில் வண்டி நம்பர் பாருங்களேன், 4141 அல்டோங்க. 2009 3 ஓனருங்க. 2009 3 ஓனர். வாங்க இருந்தாலும் நம்ம பட்ஜெட்டுக்கு இது செட் ஆகுமான்னு பார்ப்போம்.
டூ வீலர் எனக்கு போய் வாங்குறோம் அப்படின்னா ஏசி உள்ள ஒரு வண்டியை வாங்கிக்கிட்டு நம்ம ஜாலியாக போயிட்டு இருக்கலாம். இதெல்லாம் கலர்லாம் வந்து உங்களுக்கு இப்போ இதே வேறு கலராக இருந்துச்சுன்னா இது 2009 அப்படியே காட்டும். இந்த பாருங்கள் ஊதா கலர், ஏதாச்சும் வித்தியாசம் தெரியுது, நல்லா இருக்குங்க. கலர்ஸ்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் ஒரு இதாக சொல்ல முடியாது. ஃப்ரண்ட் ரெண்டும் ஆவரேஜாக, 4 டயருமே ஆவரேஜாக இருக்குங்க. 4 விண்டோவும் பவர் விண்டோ வச்சுருக்காங்க. இதுக்கு மேலே என்ன வேணும்? ஸ்டேரிங்க பாருங்கள், 4 விண்டோ பவர் விண்டோ, மியூசிக் சிஸ்டம் வச்சிருந்தவர் கண்டிப்பாக குவாலிட்டி வச்சுருக்காரு. இது கஸ்டமர் வெஹிக்கிள்னு சொன்னார். எல்எக்ஸ்ஐ சரிங்க. அல்டோ 2009 3 ஓனரு. இதுக்கு எவ்வளோ விலை கேட்குறாங்கன்னா 1,50,000 விலை கேட்குறாங்க. நேரில் வாங்க, சின்னதாக அனுசரித்து எடுத்துக்கலாம். லோ பட்ஜெட்டில் நிறைய கார் இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா வேணும் அப்படின்னா கூட நேரடியாக விசிட் பண்ணி பாருங்கள். அடுத்து ஃபோர்டு ஃபிகோங்க. ஃபோர்டு ஃபிகோ 2013 சிங்கிள் ஓனரா? பரவாயில்லைங்க. சிங்கிள் ஓனர் டீசல் வேரியண்ட்டு, 92,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. எனக்கு வந்து அவுட்லுக்கில் அந்த குரூஸ்லாம் போடலைனாலே மனசுக்கு ரொம்ப பிடிக்கும். எவ்வளோ மேக்ஸிமம் எந்த வண்டிக்குமே அந்த குரூஸோட போடலை, இந்த அளவுக்கு நல்லா தெளிவாக இருக்குது. ஓகே தான். இந்த டோரை ஓப்பன் பண்ணல அந்த வெயிட் தெரியுதுங்க. ஃபோர்டு ஃபிகோ ஓகே தான். மேனுவல் விண்டோ தான். ஓகே, எடுத்து ஓட்டி பழகலாம். அல்லது வந்து நமக்கு ஒரு கார் கடந்துட்டு போகுது, நம்ம போக வர்றதுக்கு ஒரு கிடக்கணும் அப்படின்னாலும் எடுத்து போடலாம். 3 மாடல் சிங்கிள் ஓனரு, டீசல் வேரியண்ட், 92,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. 2,50,000 விலை கேட்குறாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், நேரில் விசிட் பண்ணி பாருங்கள், மனசுக்கு பிடிக்கும். இதுவும் டீசல் தான், நல்லா இருந்துச்சுங்க. ஏர் பேக்கு உங்களுக்கு, அலாய் வீல்லாம் அந்த வண்டி வந்துடும். நிசான் வந்து நிசான் மிக்ரா. இது 2012 மாடல், 3 ஓனருங்க. டீசல் வேரியண்ட்டு, 2 லட்ச ரூபா கேட்குறாங்க. 2012 3 ஓனரு, 2 லட்ச ரூபா கேட்குறாங்க. நம்ம அடுத்து வந்து சிங்கம் கார்ஸில் ஒரு எக்ஸ்யூவி பார்க்க போகிறோங்க. எக்ஸ்யூவி வந்து இதுவும் 68 ஃபேன்சி நம்பரு, 11 3 ஓனருங்க. W6 1,90,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. வாங்க இதோடைய அவுட்லுக்கு நம்ம பார்த்துருவோம். அவுட்லுக்கும் பார்க்க நல்லா இருக்குது. டயர் பேண்ட் 4 ஆவரேஜாக இருக்குங்க. இன்டீரியர் கிளீனிங் இல்லை, பட் நீங்கள் வரையில் க்ளீன் பண்ணி வச்சுருந்தாலும் இருக்கலாம். ஆனால் ஒரு கான்ட்ராக்ட் செட்டு போட்டிருக்காங்க. எத்தனை ஏர் பேக்கு? சிங்கிள் ஏர் பேக்கா, டபுள் ஏர் பேக்கா? அங்கிட்டு போய் பார்ப்போம். ஓகே, பாருங்க. ஆமாங்க, இங்கிட்டு ஏர் பேக்கு இருக்குங்க. 2 ஏர் பேக் இருக்குது. ஒரு லோ பட்ஜெட்டில் எஸ்யூவி பெரிய கார் எடுக்கணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இந்த கார் பெஸ்ட்டு கார் தான். பட் நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். 2011 3 ஓனர், 190 ஓடி இருக்குங்க. XUV 500 W6. இதுக்கு விலை எவ்வளோ கேட்குறாங்கன்னா 5 லட்ச ரூபா விலை கேட்குறாங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்று 2000 மாடல் ஒன்று குவாலிஸ் இருக்குங்க. இதுவும் வண்டி நம்பர் நல்லா இருக்குங்க, 56 56. i20 எனக்கு அவுட்லுக்லாம் கவர்ச்சியாக இருக்கக்கூடாதுங்க, ரொம்ப காமாக பிளைனாக இருக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு எனக்கு இந்த வண்டி பெஸ்ட்டு. i20 2014-15 அடையங்கப்பா. 2 ஓனருங்க. ஸ்போர்ட்ஸு டீசல், 97,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இதுவும் அவுட்லுக் பார்த்துருவோம். ஏன்னா எனக்கு இது ரொம்ப நல்லா இருக்குது, நீட்டாக ரெடி பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குது, பார்க்கவே நல்லா இருக்குல்ல. இதெல்லாம் வந்து என்ன மாதிரி பிளைனாக விரும்புகிறவங்களுக்கு நல்லா இருக்கும். நான் சின்ன வயசுலேருந்து அந்த பிளைன் ஷர்ட் போட்டு இப்போ தான் கலர் ட்ரெஸ் போகிறேன் இந்த வீடியோ எடுக்கிறதுக்காண்டி. ஆக்சுவலாக எனக்கு ட்ரெஸ் கலெக்ஷன்ஸே பண்ண தெரியாது. அப்படி ஆமாம், உனக்கு என்ன தான் தெரியும் அப்படிங்கிறவன். பட் இருந்தாலும் கற்றுக்கு தானே இருக்கும். வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோலுமே வந்து நம்மளை வந்து ஏதோ ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துக்கு தான் இருக்கும். நம்ம நினைப்போம் எல்லாருமே அனுபவசாலின்னு. பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட போய் கேட்டோம்னா டெய்லி பாடம் எங்களுக்கு அப்படிம்பாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த பிளைன் வந்து எனக்கு ரொம்ப யதார்த்தமாக பிடிக்கும். 6 ஸ்பீட் மேனுவல் கீரு. டிரான்ஸ்போர்ட் குவாலிட்டி நல்லா இருக்குது. இந்த ரப்பர் தான் கொஞ்சம் உறிஞ்சு ஒரு மாதிரி இருக்குது. இதே ரப்பர்லாம் போட்டு நல்லாயிருக்கும். ஓகே, ஓகே தான். சரி, வண்டி நம்பர் எல்லாம் கழட்டி இருக்குது. வண்டி நிப்பாட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ரெடி பண்ணாக்கில். 2014-15 2 ஓனர், 97,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. விலை பார்த்தீங்கன்னா 4,50,000 கேட்குறாங்க இந்த i20 ஸ்போர்ட்ஸுக்கு.
ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே உள்ள கார்களுடைய ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இங்கே உங்கள் மனசுக்கு பிடிச்ச கார்கள் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா காரைக்குடி சிங்கம் கார்ஸுக்கு ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள். லோ பட்ஜெட்ஸ்லேயும் உங்களுக்கு நிறைய கார்களுக்கு காமிச்சிருக்கேன். லோ பட்ஜெட்னா நீங்கள் வந்து மேக்ஸிமம் 1 லட்ச ரூபாயில் லோ பட்ஜெட் நினைக்கிறீங்க. அப்படி நினைக்காம இன்றைக்கி இருக்க சுச்சுவேஷன் கொஞ்சம் நீங்கள் குவாலிட்டியான கார் வாங்கினா ஒரு 2.5 லட்ச ரூபாய்க்கு மேலே போக வேண்டியதாக இருக்குது. 1.5 லட்ச ரூபாய் கிடைக்குது. எனக்கு அந்த 1.5 லட்ச ரூபாய்க்கு எனக்கு அது போதும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டு, மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும். பட் ஒரு 4 லட்ச ரூபா காருக்கு நான் ஆசைப்பட்டு 1.5 லட்ச ரூபாய் எடுக்கணும்னு நினைக்கிறது கொஞ்சம் தவிர்த்துட்டு அந்த பட்ஜெட்டுக்கு அந்த குவாலிட்டி நல்லா இருக்குன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா பெரிய லைக் பண்ணி இந்த சின்ன இதை எங்கிருச்சுங்க. இன்னொரு கார் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பை பை, தேங்க்யூ.